பலத்த பாதுகாப்புடன் ரவுண்டு கட்டிய போலீசார், பரபரப்பாக மாறிய நீதிமன்றம். என்ன நடந்தது விரிவாக காணலாம். கடந்த 2020 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் பொழுது கடலூர் மாவட்டம் பள்ளிப்பேட்டை சேர்ந்த ஜனார்த்தனன் அப்படின்றவங்களுக்கும் குமார் அப்படின்றவங்களுக்கும் இடையில தேர்தல்ல வேலை பார்ப்பதில் முன்விரோதம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் 2020 ஏப்ரல் மாதம் கூலி தொழிலாளி கமலக்கண்ணனோட பேசிக் கொண்டிருந்த ஜனார்த்தனனுக்கும் அங்கு வந்த குமார் தரப்பினருக்கும் தகராறு ஏற்படவே ஜனார்த்தனன் மற்றும் அவரோட தரப்பை சேர்ந்த கமலக்கண்ணன் உட்பட 7 பேருக்கு அடிபட்டிருக்குது. கடலூர் அரசு மருத்துவமனையில் அனைவருமே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கமலக்கண்ணன் பரிதாபமாக இழந்தார். இது தொடர்பா 10 பேர் மீது வழக்கு பதியப்பட்ட நிலையில இந்த வழக்குல நேற்று தீர்ப்பு வழங்கிய கடலூர் முதலாவது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி குமார் உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அதிரடியான உத்தரவு விட்டிருக்காங்க. தீர்ப்பை கேட்டு குற்றவாளிகளும் அவங்களோட உறவினர்களும் நீதிமன்ற வளாகத்திலையும் சாலையிலையும் கதறி அழக்கூடிய காட்சிகள் இப்ப வெளியாகிருக்குது. பலத்த போலீஸ் பாதுகாப்போட அந்த 9 குற்றவாளிகளையும் இப்போ போலீசார் இப்போ அழைத்து சென்று கொண்டிருக்காங்க. இது குறித்தான வீடியோ காட்சிகள் இப்போ வெளியாகிருக்குது.